அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி எப்போவுமே பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து ஏதாவது சமையல் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி லீவுங்கிறதுனால பிள்ளைங்க நான் எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதனால் ஒரு 10 மணிக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு வந்து ராகி சேமியா பண்ணலாம் அப்படின்னு அதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எடுக்கிறதுக்கு. இப்போ மொதல் வேலையை என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு வாங்கிட்டு வந்த பூண்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உரிச்சு வைக்கணும். இஞ்சி பூண்டும் பார்த்திங்கன்னா காலியாகிட்டுருக்கு. அது காலியாகிடுச்சு அப்படின்னா இஞ்சி பூண்டு உரிக்கணுனால அது பெரிய வேலையாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து பூண்டை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு வாங்கின பூண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ நான் பூண்டு வாங்கினாலும் எனக்கு வந்து வேலை இது தான் இருக்கும். அதை முழுசாக வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே வண்டு அரிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம முதல்ல சுத்தப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா சமையலுக்கு எடுக்கவாங்க நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு. அதனால் மதியம் சமையலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா சமையல் பண்ணலாம் அப்படின்னு நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த வேலையில் உட்காந்துட்டேன். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெரிய பூண்டு சின்ன பூண்டு நான் வந்து தனித்தனியாக எடுத்துருவேன். பெரிய பூண்டுலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பெரிய பூண்டு தனியாக எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிற பூண்டுலாம் பார்த்திங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது சின்ன பூண்டுலாம். அதனால் டைம் இருந்துச்சு அப்படின்னா சில பூண்டு ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். பார்க்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு இனி மதியம் சமையல் முடிச்சதுக்கப்புறம் டயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய் நான் செஞ்சு போட்டுருவேன். இப்போ வந்து கிச்சனுக்கு போகலாம். கிச்சனுக்கு போய்ட்டு இனி மதியம் சமையல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு மதியம் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ராகி சேமியா வந்து இட்லி பாத்திரத்தை தான் இன்றைக்கி அவிச்சிருந்தேன். ராகியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து அந்த தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு நான் வந்து அப்படியே அவிச்சு எடுத்துகிட்டு தேங்காய் பூ நாட்டு அது கூட வாசனைக்கு வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் ராகி சேமியா. அப்புறம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருந்த வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து காலையில் தான் வந்துச்சு. அது வந்ததும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பாக்ஸ் வந்து எதுவும் டேமேஜ் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா ஏதாவது பொருள் போட்டு வைக்கலாம் அப்படின்னு. டைம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ தான் சாப்பிட்றேன். நான் வந்து காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆறிடுச்சு அப்படின்னாலே எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அப்புறமா தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த பூண்டெலாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். பழம் வாங்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2 நாள் ஆச்சு. இனி விட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு இது வந்து ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மற்ற நாள் சீக்கிரம் சமையல் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டயத்துக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட வரமாட்டாங்க. நம்ம என்றைக்காவது கொஞ்சம் லேட் ஆகணும் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்துடுவாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு. அதனால் இன்றைக்கி எப்படியுமே லேட் ஆகும்னு தெரியும். அதனால் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வேலையை இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றி தான் நான் வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாமல் எடுத்தோம் அப்படின்னா குடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஜூஸ் எடுத்துட்டேன். இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருவோம். கொஞ்சம் சில்லுன்னு குடித்தோம் அப்படியே நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து வெயிலும் இல்லை மழையும் இல்லைங்கிறதுனால கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. நம்ம ஊரில் நல்லா மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்குது. நார்மலாக மதிய டைமே பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி குடித்தோம் அப்படின்னா சில்லுன்னு தான் இருக்கும். அக்கா தங்கச்சிலாம் வந்திருந்தாங்கல்ல அப்போ கூட பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீட்டில் தண்ணி குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி. இந்த குளிரில் நீ எப்படி தான் இருக்கியோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள குளிர் செட் ஆயிடுச்சு. ஆனால் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ள வெயில் வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பசங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 மணி கரெக்டாக. இப்போ வந்து கிச்சன் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு நான் வந்து சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினேன் இல்லையா, அதை ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இனி நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து என்ன மாதிரி பொருள்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாக்ஸ் வந்து காம்போ ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து 4 பொருள் போட்டு வைக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பொருள் போட்டு வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இன்னொரு இதில் வந்து பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தேன். ஆனால் நான் இன்றைக்கி வாங்கியிருந்தது பார்த்திங்கன்னா 4 பொருள் போட்டு வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு 4 பொருளுமே தேவை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே பாக்ஸ்லேருந்து 4 பொருள் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வைப்பேன். இங்கே வந்து வெயில் இல்லை அப்படிங்கிறதுனால அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஹீட்டில் அப்படியே காட்டிட்டோம் அப்படின்னா
அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பொருள் போட்டு வச்சோம் அப்படின்னா நமத்து போகாமல் இருக்கும். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 பக்கம் 4 பொருள் போட்டு வைக்கிறது. அது எல்லாத்தையும் வச்சுட்டு என்னென்ன பொருள்லாம் போட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். நான் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ராஜ்மா இது எல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சு சாலட் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பண்ணிவிட்டு அதை வந்து சைடிஷ் மாதிரி வச்சு கொடுத்துருவேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சிருந்ததில் பார்த்திங்கன்னா ஒரு கவரில் போட்டு பாக்ஸில் வச்சுருவேன். தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கணும். எங்கே வச்சேன் அப்படிங்கிறது தெரியாது. அதெல்லாம் இதில் ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்னாலும் எனக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி வந்து இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுனா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளை வந்து தனித்தனியாக போட்டு வச்சிடலாம். 4 பொருள் வாங்கினோம் அப்படின்னா 4 பொருளுமே போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸில் வந்து பயிர் வகைகள் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். 2வது பாக்ஸில் வந்து கருப்பு கவுனி அரிசி, சகப்பரிசிலாம் வாங்கி அப்படியே வச்சுருந்தேன். அதையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை வந்து உடச்சது இருந்துச்சு. என்றைக்காவது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி அதில் செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா உப்புமா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கவரில் போட்டு ஏதாவது பாக்ஸ்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது. இப்படி வெளியே இருந்துச்சு அப்படின்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அது நான் உடனே வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி வாங்கி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மாதம் வாங்கணுமா என்னென்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரு வேளையை இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். பொருள்லாம் போட்டு வச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ மதிய சமையல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து கத்திரிக்காய் இருந்துச்சு. நான் வந்து அதை பருப்பு கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட காய்கறி எதுவும் நான் வந்து பொரிக்கலை. முட்டையை மட்டும் அவிச்சிட்டு அதை கட் பண்ணி சிக்கன் மசாலா தடவி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி நினச்சிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து முட்டையை அவிய போட்டுட்டு பருப்பு கத்திரிக்காய் குழம்பு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஒன்று எடுத்துகிட்டு வை. முடியாதே. 1 2 3 4 5 இருக்குமே. 4 இருக்கே. 5 இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி பழம், நல்லா பழுத்து தக்காளி பழம் வந்து ஒரு 2 பழம் எடுத்திருக்கேன். நார்மலாக சாம்பார் வைக்கும்போது பருப்பு தனியாக வேக வைப்போம், காய்கறி தனியாக வேக வச்சுட்டு கடைசியாக தாளித்து விடுவோம். ஆனால் இந்த பருப்பு கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே மொத்தமாக வேக வச்சுட்டு கடைசியாக தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 2-3 தண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, காயம் வேணும்னா முழு காயம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். குக்கரில் காய்கறி, பருப்பு எல்லாம் சேர்த்து அடுப்பில் வச்சாச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சது அப்போதே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உலையும் பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். இப்போ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா முட்டை வந்ததுக்கப்புறம் 2 கட் பண்ணி சிக்கன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சிடும் நான் நினச்சேன். ஆனால் என் பையன் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு தான் சிக்கன் பொடி வாங்க விட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு சிக்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல். அவனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முட்டை பொரிக்காமல் சிக்கன் வாங்க வேண்டியதாகிடுச்சு. சிக்கன் பொரிக்கணும். இப்போ சரியாக ஒரு 4 முட்டை வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். சரி, அந்த முட்டை வந்து உடைக்காமல் வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற போட்டேன் பருப்பு கத்திரிக்காய்க்கு. தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு. இது வந்து மிக்சியில் தான் இன்றைக்கி வந்து அரைக்க போகிறேன். இங்கே இது ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த விடக்க ஸ்மெல்லாம் போகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து ஊற வச்சுருவேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா என் பையன் கிச்சன் நின்றுட்டு இந்த சிக்கனை எப்படி கழுவுவீங்க, எப்படி பொரிப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ சாம்பார் தளிக்க எடுத்து வச்சு இந்த வெங்காயமும் பூண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிருவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாம்பாரோட மிக்ஸ் ஆகும். வாசனையும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவே நம்ம தனித்தனியாக தாளித்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது ஒன்று ஒன்றா எடுத்து ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எப்போ சாம்பார் வச்சாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்கிட்டு வந்து சிக்கன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்.
எப்போவுமே சிக்கன் பொரிக்கிறதுக்கு சிக்கன் பொடி யூஸ் பண்ணுவேன். மஞ்சள்தூள், காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு இது மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். தேவைன்னா கரம் மசாலாவும் போட்டுக்குவேன். ஆனால் மற்றபடி கார்ன்ஃப்ளவர், முட்டை இந்த மாதிரிலாம் சேர்க்கவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என் பையனுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து தான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்ட்டான். அதனால் இன்றைக்கி எல்லாமே சேர்க்க வேண்டியதாகிடுச்சு. மஞ்சள் இப்போ தான் மஞ்சள் போட்டீங்க. தயிர், முட்டை என்னம்மா ஒன்றுமே போட மாட்டீங்க? இப்போ எப்படி நல்ல டேஸ்ட்டாக வரும்? முட்டை போடணுமா? முட்டை போடுங்க, தயிர் போடுங்க. தயிர் முட்டை வச்சு போடுங்கம்மா. இதே போதும். இதே வேணாம், நீங்கள் தயிர் முட்டை போடுங்க. ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் பொடி, தயிர். தயிர் வேண்டாம், தயிர் போடணும். லெமன் புளியலை தயிர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பொடி சேர்த்துருந்தேன். சிக்கன் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதாவது கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், சோம்பு அது சேர்த்துருக்கேன். தனி சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்ததில் பார்த்தீங்கன்னா பாதி தான் நான் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு சேர்ப்பேன். இப்போ பையன் கேட்டதுனால இவ்வளோ பொருளும் சேர்க்க வேண்டியதாகிட்டு. இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா கலந்துட்டு ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டா போதும். பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். ஏன்னா முட்டை சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துக்கிறதுனால இது நல்லா ஊறட்டும். பாசிப்பருப்பு சேர்த்துனதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசிலே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டேன். கத்திரிக்காய், தக்காளி சேர்த்து இந்த பொருள் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இப்போ மேலே உள்ள தண்ணியை லைட்டாக வடிகட்டிட்டு கரண்டி விட்டு நல்லா மசிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து தாளித்து விட்டுடலாம். ஏன்னா முழுசாக போட்டுட்டோம் அப்படின்னா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டோம் அப்படின்னா தான் பருப்பு கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு வந்து தாளிச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்பவும் போல் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா முழு சீரகமும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து இதில் பிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பூண்டு, வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் வாசனை வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காயம் வந்து முழு காயம் சேர்க்காதனால காயப்பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி வந்து அதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி இல்லைங்கிறதுனால குழம்பு மசாலா தூள் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்ல வாசனை கமகமன்னு வரும். அந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு சாம்பாருக்கு வந்து புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட பருப்பு, கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா 1-2 கடைஞ்சி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதிச்சோன்னா பார்த்திங்கன்னா காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு மிளகாய்த்தூள், உப்பு எதுவும் வேணுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்பு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த சைடு வந்து சோறு வந்து வடிக்க போகிறேன். அதையும் வடித்து வச்சுட்டு கடைசியில் வந்து சிக்கன் வந்து பொரிச்சிடலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கக்கூடிய நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுனால அந்த கோட்டிங் எல்லாமே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இதில் தான் நான் இன்றைக்கி சிக்கன் பொரிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மசாலா தடவி வச்சு இந்த சிக்கனை வந்து ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நம்ம வந்து மீன் பொரிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி சிக்கனுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலாவோட சேர்ந்து இந்த கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ சேர்த்து இந்த சிக்கன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லாவே பொரிஞ்சிட்டு இப்போ மீதி இருக்கிற சிக்கனையும் அதே பேனில் சேர்த்துட்டு முதல்ல சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து சிக்கன் எல்லாத்தையும் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் புளியலை, அதனால் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக புளிஞ்சிக்கலாம் அப்படின்னு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வேக வச்சிருந்த முட்டை பார்த்திங்கன்னா யூஸ் ஆகவே இல்லை, அதனால் முட்டை உடைக்காமல் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன். அப்புறமா நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி சிக்கனுக்கு நான் வந்து சேர்த்துருந்த மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தயிர் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 சிக்கன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். என் பையனுக்கு வந்து சிக்கன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால இன்றைக்கி லாஸ்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் யூஸ் பண்ணி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி சண்டே அன்றைக்கி தான் பண்ணியிருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா ராகி சேமியா பண்ணிவிட்டு பூண்டு வந்து உரிச்சு வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு உரிக்கலாம் அப்படின்னு. மீதி இருக்கிற பூண்டில் வந்து பூண்டு ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து பூண்டு ஊறுகாய் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது கூட மதிய சமையலுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா சிக்கன் வேணும்னு கேட்டவொன்னே ஆளக்காணும், அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மைமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.